இந்த நாளிலும் தேவனை துதிக்க நான் ஆயத்தமா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். We are ready to worship God. Amen. கண்களை மூடி இருதயத்தினால ஆண்டவரே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். We have come here to worship. ஆண்டவரே நாங்கள் வேற எந்த காரணத்துக்காகவும் வரல, ஏதோ சண்டே ஆனா இங்க வந்துருவோம் அப்படின்ற கட்டாயத்தினால இல்லை, ஆனா நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்ல முடியும்? நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கோம். We are here to lift up the name of Jesus. எங்களை சகல விதமான தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறதே நீங்க தான். எங்களை வல்லடிக்கு நீக்கி எங்களை காத்து எங்களை நடத்துகிற தேவன் நீரா இருக்கிறீங்க. அப்பா நீரே எங்களுடைய ஆதரவா இருக்கிறீங்க, நீரே எங்களுடைய பலன். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா அதனால நான் ஒரு சில பாடல்களை சேர்ந்து நம்ம பாடி தேவனை துதித்து அவர் ஆராதிக்கலாமா? நம்ம கரங்களை தட்டுவோமா? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் ஆதரவே சொல்றீங்களா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் உயர்வான தளங்களில் எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் எங்கள் ஆதரவே, ஆமென், எங்கள் மறைவிடமே, உம்மை உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு நீங்க சொல்றீங்களா? கரடான எனக்காக எனக்காக குறித்த
குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி, எனக்காக குறித்ததை எனக்கு நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி, நீ உற்சாகத்தோடு தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதி எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எங்கள் ஆராதிப்பேன், எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் ஆதரவே, ஓ மறைவிடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். நாமே நல்ல கரங்களை தட்டி எங்கள் ஆதரவே, தேவன் நம்முடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார். நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் என்னுடைய தேவன் தான். எத்தனை பேரால சொல்ல முடியும், தேவன் என்னுடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார், என்னுடைய ஆதரவு. He has been my support. வேற எந்த சப்போர்ட் இல்லாத நேரத்தில் தேவன் நம்முடைய ஆதரவா இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னதமான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. சொல்லமா, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. ஒரு விஷயம், உன்னதமானவரே, உன்னதமானவர். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் உறைவிடம் நீர்தானே, உயர்த்து
இன்றைக்கு தானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய ஆவியானவரின் விடுதலை என்ற தலைப்பில் தானிக்க போகிறோம். And today we're going to meditate on the topic freedom in the spirit of the Lord. வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from 2 Corinthians chapter 3 verse 17. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் யார் என்ற அழகாய் விவரம் சொல்லப்பட்டது நாம் பார்க்கலாம். And over here we can see a beautiful description about who the Holy Spirit is. அழகாய் இந்த வசனம் ஆரம்பிக்கிறது கர்த்தரே ஆவியானவர். The verse beautifully starts, now the Lord is the Spirit. இங்கு கர்த்தரே ஆவியானவர் என்று அழகாக அடையாளப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கலாம். And we can see it so beautifully given, identified. Now the Lord is the Spirit. உண்மையாகவே நம்முடைய ஆவியான தேவன் இருக்கிறாரே அவர் ஒரு ஆவியான தேவனாய் காணப்படுகிறார். And truly speaking, our God is a spirit of God. அநேகர் அவரை சொல்லும் பொழுது பரிசுத்தாவி ஆவி என்று ஒரு ஆவியை அழைப்பது போல சொல்லுவார்கள். And many times when they speak about the Spirit of the Lord, they only speak about like as calling a spirit. புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும் பொழுது பரிசுத்த பவுல் ஒரு தெளிவான ஒரு முகவுரையை இந்த இடத்திலே ஆவியானுக்கு அளிக்கிறதை பார்க்கலாம். And when we come to the New Testament, Paul is also giving a beautiful introduction about the Holy Spirit. ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறதையும் பார்க்கலாம். He gives a very clear description, a definition. பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல, அவர் கர்த்தர், அவர் பிதா குமாரன் ஆகிய இருவருக்கும் ஒப்பான ஒரு தேவனாய் காணப்படுகிறார் என்று அழகாக விளக்குகிறார். And he beautifully describes saying the Holy Spirit is not only an influencer, he is God himself, one with the Father and the Son. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை அழைக்கும் பொழுது பாருங்க கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிரசன்னத்தை எப்பொழுதும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் காணப்படுகிறார். And when you accept him and when you call him, he gives the presence of the risen Christ in our lives. அவர் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். And we need to believe when he is along with us, supernatural things will happen. பாருங்கள் அருமையான நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முகவுரையை கொடுக்கிறார். And he also, the whole Lord Jesus gives an introduction. வாசிங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஐயும் 17ஐயும் வாசிங்கள். Let us read from John chapter 14 verses 16 and 17. And I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever, the Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him or knows him, but you know him, for he dwells with you and will be with you. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை குறித்து திருவெழும்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். And we can see Jesus speaking about the Holy Spirit and his coming. நாம் வாசித்த இந்த முதல் வசனத்தை 2 கொரிந்தியர் 3:17 ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது now the Lord is a spirit என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. And the verse that we just now read in 2 Corinthians chapter 3 verse 17, it's said in English that the Lord is the Spirit. இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது இப்பொழுது ஆவியானவர் என்ற நிலையிலே இது முதல் நான் சென்றது முதல் பரிசுத்த ஆவியானவர் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற அந்த நிலையை சொல்ல ஆரம்பிக்கிறார். Now when Jesus talks about the Holy Spirit, it says after I have gone, the Holy Spirit will come and he will take control. இப்பொழுது சபை பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Now the church is living in the time and period of the Holy Spirit. பழைய ஏற்பாட்டு காலம் போல அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்து விட்டு திரும்பி சென்று விடுவார், அப்படி அல்ல. பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். We need to believe the Holy Spirit is always with us. After the day of the Pentecost, he continues to be with us, not as in the Old Testament where he comes and then he goes back. அவர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நமக்குள்ளே செய்கிற மாற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள கத்துக்கிற செய்வாராக. May the Lord be gracious that we will be able to understand the changes that he is doing
being along with us. அந்த ஆவியானவர் செய்ய போகிற கிரிகளை நாம் தியானிக்க போகிறோம். We're going to meditate upon the works of the Holy Spirit. வாசிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். Let us read from Romans chapter 8 verse 9. But you are not in the flesh, but in the Spirit, if indeed the Spirit of God dwells in you. Now if anyone does not have the Spirit of Christ, he is not his. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் அவர் உங்களில் வாசமாயிருந்தால் என்று சில காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். And he speaks about certain things saying, if indeed the Spirit of God dwells in you. அவர் நம்மிலே வாசமாய் இருக்க நாம் அனுமதிக்கும் பொழுது, அவரை அழைக்கும் பொழுது பாருங்கள் நம்முடைய ஜீவிதத்திலே பல மாற்றங்கள் நடைபெறுகிறது. And when we allow or permit the Holy Spirit to live along with us, many changes happen. பாருங்கள் இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். And this verse beautifully says, but you are not in the flesh but in the Spirit. மாமிச அந்த அனுபவம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் பாவ தன்மைகளின் ஆதிக்கத்தின் கீழ் வாழ்வதை குறிக்கிறது. When you talk about the fleshy nature, it represents living under the influence of sinful அதை விளக்க nature. வேண்டும் என்றால் சுய விருப்பம், முரட்டாட்டம் மற்றும் மனுஷிக முயற்சி, மாம்சத்தின் நம்பிக்கை போன்ற காரியங்களை காட்டுகிறதாக இருக்கிறது. And it also means to say self-will, rebellion and human efforts. ஆவிக்குட்பட்ட வாழ்வு என்பது பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வாழ்வதை குறிக்கிறது என்பனவளே. And Spirit represents living under the control of the Holy Spirit. ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்ன தெரியுமா? What is the joyful thing? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழாக நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. ஹalleluya. We are living under the control of the Holy Spirit. அவரில் கீழே நாம் வாழும் பொழுது அவர்களே ஊன்ற கட்டப்பட்டு வளர்களாகவும் கீழ்ப்படுதல் மற்றும் மறுரூபத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும் நாம் வாழ கத்துக்கிற அழைத்துக் கொண்டிருக்கிறார். And when we are living under the whole control of the Holy Spirit, he gives us yielding to himself, being obedient and being transformed. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறவர்கள் இனி பழைய பழக்க வழக்கங்கள் நம்மை கட்டுப்படுத்தவில்லை என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பானவளே. And therefore we need to have that faith. Those who are believing are no longer controlled by the old nature. நாம் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நம்மிலே இருந்த பழைய மாம்சீக சுபாவங்கள் இனி நம்மிலே இல்லை என்ற அறிக்கை செய்ய வேண்டுமாய் காணப்படுகிறோம். And we need to make a confession that after the salvation the nature of the flesh is no more controlling us. ஆகவேதான் ஞானஸ்நானம் பெற்றவுடனே நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. And therefore when you take baptism, our nature changes. மாம்சத்துக்குள்ளே அந்த அடிமைத்தனத்தில் இருந்த நாம் இப்பொழுது ஆவிக்குள்ளாக வருகிறோம். And we who have been slaves to the flesh are now coming under the Holy Spirit. அந்த ஆவியான கொடுக்கிற அந்த விடுதலை பெற்றவளாக காணப்படுகிறோம். And we have received the deliverance of the Holy Spirit. ஆகவே பழைய சுபாவங்கள் நம்மிலே இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் முதலாவதாக. Therefore we first and the foremost need to believe that the old nature is not with us. அந்த பரிசுத்த ஆவியினை பெறாதவர்கள் நீங்கள் கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆண்டு கொள்வீராக என்று கேளுங்க. கர்த்தர் மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்படுகிறதாக காணப்படுகிறார். And those who have not received the anointing of the Holy Spirit ask of him, because he is poured upon all flesh. அவரை அழைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் விரும்புகிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் வந்து வாசமாய் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். And he is a God who dwells with people who call him and allow him to dwell with him. இன்றிலிருந்து விசேஷமாக ஆவிக்குள்ளே வாழுகிற அனுபவத்தின் அந்த விசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் செய்வாராக. And may the Lord be gracious that you will have that special thing where you will be living in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமான விடுதலின் அனுபவத்தை நமக்கு கொண்டு வருவார் என்று தியானிக்க போகிறோம். We are also going to look into the freedom that the Spirit of the Lord is going to give us. வாசிக்கலாம். அதே வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்கள். Let us read from 2 Corinthians chapter 3 verse 17. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. முதலாவதாக ஆவியானவரின் பிரசன்னம் என்று தியானிக்க போகிறோம். First and the foremost, we are going to meditate on the presence of the Holy Spirit. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு கூட இருக்கிறது. And truly speaking, the presence of the Holy Spirit is always with us. அந்த பிரசன்னம் நம்முடைய ஜீவிதத்திலே பல மாற்றங்களை கொண்டு வர போகிறது. And that presence is going to bring about many changes in our life. அவருடைய பிரசன்னம் எங்கு காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, When we look into as to where this presence is found, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
என்று அந்த இடத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம். And this verse also specifies the place where the Spirit of the Lord is stays. பரிசுத்த ஆவியானவர் அவர் விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். The Holy Spirit dwells within believers who believe on Him. தம்மை அழைத்து கனப்படுத்துகிறவர்கள் நடுவிலே அவர் வாசமாயிருக்கிறார். And He also dwells among those people who invite and honor Him. நம்மிலே வாசமாய் இருக்கும் பொழுது ஒரு பெரிய தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமையும் அவருடைய வழிநடத்துதலையும் அவருடைய ஆறுதலையும் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். And when He dwells along with us, we can always feel His presence, which brings power, direction and control continuously. பலவிதமான ஆறுதலற்ற சூழ்நிலையிலே நாமே நம்மை தீட்டிக்கொண்டு ஆறுதல் அடைய முடியும். காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசமாயிருக்கிறார். In many situations when we are discomforted, we ourselves will be able to comfort ourselves. Reason being, the Spirit of God is along with பல us. துக்ககரமான சம்பவங்கள் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையிலும் கூட அதிலே ஆழ்ந்து விடாமல் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து தூக்கி நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And even when we go through many grief and situations like that, He will not allow us to get sunk into it, but He will enable us to be comforted. அருமையான பரிசுத்த பவுல் இதை உறுதிப்படுத்துவதை பார்க்கலாம். And we can also see about Paul confirming it. வாசிங்கள் 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்கள். Let us read from 1 Corinthians chapter 6 and verse 19. Do you not know that your bodies are temples of the Holy Spirit, who is in you, whom you have received from God? You are not your own. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதுன்னு சொல்கிறார். And he says a greater truth over here, saying your bodies are the temples of the Holy Spirit. இந்த ஒரு உண்மையை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். And we need to know this truth and confess it. என்ன தெரியுமா? What is it? என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. And my body is the temple of the Holy Spirit. பாருங்கள், தேவன் நம்மிலே வாசமாய் இருக்கிறார். And God is dwelling inside of us. அந்த ஆலயத்தை நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் மெயின்டைன் பண்ண வேண்டும். And how holy we need to maintain our body. அவ்விதமாக தேவாலயத்துக்குள்ள வரும் பொழுது எவ்வளவு பரிசுத்த நிலையில் காணப்படுகிறோமோ அதே பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். Just as the same way we maintain that holiness when we come into the church of God, we also need to maintain that in our life. காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலேயே தங்கி இருக்கிறார். The reason being the Holy Spirit, He is dwelling inside of us. அதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். First and the foremost, we need to believe on. ஒரு சபை நடந்து கொண்டிருந்ததாம். Once a church service was going on. அப்பொழுது இருவர் வெளியில் நின்று கொஞ்சம் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்களாம். And there were two people who were standing outside and they were fighting. அப்போ ஒருவன் சொன்னானாம், திருவிருந்தார்த்தம் என்னவிட போகுதுன்னு சொன்னானாம். And he said the Holy Communion is about to take place. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? What did both of them do? அந்த சண்டைக்கு ஒரு இன்டர்வல் விட்டுட்டு உள்ள போய் கம்யூனியன் எடுத்துட்டு வந்துட்டு உன்னை வழி பண்றேன். And then they told to each other, let us go take communion and then continue on with the fight. அவங்களுக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? But what is that they believe? ஆவியானவர் ஆலயத்தில் மட்டும் தான் இருக்கிறார். The Spirit of God is only in the church. அவருடைய முடிவு என்ன தெரியுமா? வெளியே வந்து திருப்பியும் சண்டையை கண்டினியூ பண்ணலாம். What is that they decided? Let's continue with the fight after coming outside. இல்லை அன்பானவர்களே, It's not so. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசமாய் இருக்கிறார். The Spirit of God is dwelling with us. ஆகவே சரியான விதத்திலே பரிசுத்தமாய் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பராமரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will maintain that body in the right way. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ பிரசன்னம் கூடாரத்திலும் தேவாலயத்திலும் தங்கியிருந்தது. And in the Old Testament period, God's presence dwelled in the tabernacle and then in the temple. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நம்முடைய சரீரங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். But in the New Testament period, we see our bodies become as temple. அவர் வசிக்கிற ஆலயமாய் காணப்படுகிறது. It has become a place where He is dwelling. பாருங்கள், இது ஒரு பரிசுத்தத்தின் அடையாளமாகவும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுத்த பொறுப்பாகவும் இந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டியது காணப்படுகிறது. And we need to maintain this temple because this is a sacred identity and a holy responsibility. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை நிறைக்கிறார். And the Spirit of God, He fills our body. அதைத்தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கிறோம். That is what we read in Acts of Apostles chapter 2 and verse 4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்கள் தந்திரங்களில்
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று அழகாக வாசிக்கிறோம். And beautifully we read, all of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியான பெந்தெகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்ட பொழுது அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வாசமாயிருக்க தொடங்கினதை பார்க்கலாம். In the New Testament period we see from the day of Pentecost the Spirit of God it was poured upon them and he continued to dwell with them. பழைய ஏற்பாட்டு நாட்களுக்கும் புதிய ஏற்பாட்டு நாட்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. And a great difference is seen between the Old Testament and the New Testament period. பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பகுதியளவு மட்டுமல்ல, அடையாளமாகவும் அல்ல, அவளை முழுமையாக நிரப்பினதை பார்க்கலாம். And we see the Holy Spirit fill them completely. It was not partial or symbolic. பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே காணப்பட்டது போல வந்து வந்து போகவில்லை. And like as in the Old Testament, he did not just like that come and go. அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கின அதே ஆவியானவர் அவர் விசுவாசிக்கிற நம்மிலே அவர் முழுவதுமாக ஆட்கொண்டு நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். And the Spirit of God was poured on the day of Pentecost. He has completely filled us and he is dwelling along with us always. இது ஒரு நிமிஷம் வந்து நிரப்பி விட்டு போகிற அனுபவம் அல்ல. It is not an experience where for a minute or moment he comes and goes. ஆவியில் நிரம்புகிற நேரம் மட்டும் நம்மிலே வாசமா இருக்கவில்லை. He doesn't dwell only during the time when he's getting poured. ஆவியானவர் நிரப்பப்படுகிறது அனுபவம் என்று சொல்கிறது அவரால் தொடர்ந்து நடத்தப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. When we say being filled with the Holy Spirit is being controlled and continuously. உண்மையாகவே ஆவியானுடைய பிரசன்னம் நம்மிலே வாசமா இருக்கிற பிரசன்னம் நம்மை தொடர்ந்து நடத்துவதாக. And truly speaking, the Spirit of God is always along with us, may guide us continuously. இன்று முதல் அவருடைய பிரசன்னத்தின் உணர்வை நீங்கள் 24 மணி நேரமும் 24/7 அதை உணர கர்த்தர் செய்வாராக. May the Lord give us grace that we will understand and realize that His presence is always along with us 24/7. அவரோடு கூட பேசிக்கொண்டு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். And receive the experience of always talking with Him. அவருடைய சமூகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் செய்வாராக. May the Lord be gracious that we will receive the blessings of His presence. விசேஷமாக இன்று முதல் ஆவியானுடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் கிரியை செய்வாராக. And may the Holy Spirit do His work in such a way from today onwards we will feel His presence in much more. மகளே, உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட எப்பவும் இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். And the Spirit of God is saying, my son and my daughter, I'm always along with you. I have never left you or forsaken you. நாம் சோர்ந்து போகும்போது நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்த தேவனாக இருக்கிறார். And when we are getting discouraged, He will speak with us and guide us. நம்ம வேதனைப்படுத்துகிறார்களா, நம்மை தேவன் தூக்கி எடுக்க தேவனாக இருக்கிறார். When others are hurting us or wounding us, He is a God who lifts us up. இரண்டாவதாக அதே வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று பார்க்கிறோம். And in that same verse we read, now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? What is the second thing that we see? அவருடைய பிரசன்னத்தை மட்டும் உணர போவதல்ல, We are not only going to feel His presence, அவருடைய வல்லமையும் உணர கர்த்தர் கிருபை செய்வாராக. may the Lord be gracious that we'll be able to know and understand the power of the Spirit. அவருடைய வல்லமை நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டெடுக்கிறதாக காணப்படுகிறது. And His power will give us complete liberty of freedom. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே விடுதலையும் உண்டு. And that verse says there is freedom. அவர் விடுவிக்கிற ஆவியானவராய் நம்மோடு இருக்க போது நாம் உணர போகிறோம். We're going to understand and feel that He's going to be a Spirit who frees us. தேவாவியானவர் பல வகைகளில் நம்ம விடுவிக்கிறவராய் இருக்கிறார். And the Spirit of God frees us in multiple ways. முதலாவதாக நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And when you go back home you can read from Romans chapter 8 and verse 2. பாருங்கள், இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என பாவம் மரணம் என்பதிலிருந்து பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன் என்று பார்க்கிறோம். We see because through Christ Jesus the law of the Spirit who gives you life has set you free from the law of sin and death. பாவம் மற்றும் அதனுடைய பலனான மரணத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆவியினுடைய வல்லமை கொடுக்கிறதாக இருக்கிறது. And the power of the Spirit gives us freedom from sin and the result of that which is also death. அநேகர் இதை வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Many people have understood this in a different way. விடுதலை என்பது
பாவம் செய்வதற்கான உரிமை அல்ல, லைசன்ஸ் அல்ல. When you talk about freedom, it isn't a license to commit sin. அந்த விடுதலை என்பது ஆவியில் நடப்பதற்கான ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது. But it is a call to walk in the Spirit. நம்மை கர்த்தர் ஆவிக்குள்ளாக நடப்பதற்காக அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரந்தட்டி சொத்திருக்கலாம் அந்த வேளையில. Put your hands together, praise God if you believe. He has called us to walk in the Spirit. பாருங்கள், பாவம் மரணம் என்ற அந்த ஆக்கினையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு பாருங்கள், தேவ ஆவியிலே ஆவிக்குள் நடப்பதற்காக உங்களை என்னையும் அழைத்திருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். And we need to know and understand He has called us not into condemnation but into freedom. தேவனுடைய சித்தத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற ஆவியான நமக்கு அதிகாரம் அளிக்கிறதை பார்க்கலாம். And we see the Spirit of God, He empowers us to fulfill God's will joyfully. இதற்கு முக்கியமான அனுபவம் தெரியுமா? And what is the main experience for that? தினசரி ஆவியானவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Each and every day we need to surrender and commit our life to the Holy காலையிலே Spirit. கர்த்தர் சொன்ன, ஆண்டவரே இன்றைக்கு என்னை கரம் பிடித்து நடத்துவீராக. And we need to say, Holy Spirit, you hold my hand and you lead me. இந்த மாதத்திலே என்னை நடத்துவீராக. Lead me in this month. எனக்கு எதிராக வருகிற சத்துருவின் ஆயத்திற்கு என்னை விலக்கி என்னை கிருபைக்குள்ளாக நடத்துவீராக என்று அர்ப்பணிக்க வேண்டும். We need to commit ourselves saying, Lord, keep me away from all the evil thing that is coming against me and you need to protect me. நான் இன்றைக்கு எதிர்கொள்ள போகிற எல்லா காரியங்களிலும் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள உமக்குள் நடக்க கிருபை செய்வீராக என்று தினமும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு கிருபை செய்வாராக. May the Lord give us grace that each and every day we commit our life for the Holy Spirit to guide and lead us. பாருங்கள், முதலாவதாக பார்த்தோம், பாவம் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். And first and foremost, He gives us freedom from sin and death. இரண்டாவதாக ரோமர் 8 முதல் வசனத்தை வாசிக்கலாம். And secondly, in Romans chapter 8 and verse 1, There is therefore now no condemnation to those who are in Christ Jesus. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கலாம். and we can see He gives us freedom from condemnation. சில காரியங்களை நாம் செய்திருக்கலாம் முற்காலத்திலே. And in the earlier days we might have committed certain things. ஆனால் அநேகருக்கு சில சந்தேகங்கள் வரும், பிசாசு கொண்டு வருவான். But Satan will bring doubts unto many people. நீ அன்றைக்கு இந்த காரியத்தை செய்தாயே, You did that thing on that particular day. அதனால தான் இது நடந்திருக்கிறது. And that is the reason this has happened. அநேகம் இந்த கர்மான்னு சொல்லுவாங்க அல்லவா, திருப்பி நடக்கும்னு சொல்லுவாங்க அல்லவா, அதை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பான். Many people they keep talking about the karma, and Satan will also keep reminding us of that. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆவியான விடுதலை கொடுக்கிறதை இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see God is saying the Spirit of God, He gives us freedom from condemnation. பாருங்கள், தேவன் நம்மை பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து நீக்கி நம்மை இரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்குள்ள நிலைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். We need to believe that God, He has washed our sins and He also healed our sickness and He has also made us into His holiness. ஆகவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாதை நடக்க செய்து கொண்டிருக்கிறார். And God has made us holy and He is guiding and leading us in His சில way. காரியங்களை அவர் நமக்குள்ளே ஒரு உணர்த்துதலை கொண்டு வருவார் என்றால் அதில் வித்தியாசம் இருக்கிறது. But if He is giving us some certain realizations, we need to see the difference. பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துவார். And the Holy Spirit will convict and correct us. அந்த கண்டித்து உணர்த்துகிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும், நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அது தேவன் செய்யவில்லை, தவிர நம்முடைய வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தி நம்மை திருத்துவதற்காகவே அந்த கண்டித்து உணர்த்தல் காணப்படுகிறது. And when we know, we need to understand, when the Spirit of God is convicting us, it is not to put us into condemnation, but He is wanting to correct us. சில வேளையில சபையில் வந்து அமரும் பொழுது ஆவியானவர் பேசுவார். Sometimes when we come inside the church, the Spirit of God will speak. நம்மோடு கூடவே பேசுகிறது போல இருக்கும். It will be as if He is speaking directly to us. அதை தேவன் எதற்காக பேசுகிறார் என்றால் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல. Why is that God is speaking? It is not to put you into condemnation. எதற்காக தெரியுமா? But for why? நம்மை பரிசுத்தப்படுத்த, In order to make us holy, நம்மை முழுமைப்படுத்த, in order to transform நம்மை us. கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். And He is a God who convicts us. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை என்று பார்க்கிறோம். And we see there's a freedom from condemnation. ஆக்கினை தீர்ப்பு என்பது வெட்கும் அவமானத்திற்கு வழிவகுக்கும்.
Condemnation leads to guilt and shame. கண்டித்துணர்த்தல் சொல்லும் பொழுது வளர்ச்சி மற்றும் கிருபையின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும். But conviction leads towards growth and a grace. சில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரும் பொழுது பாருங்க, அவர்கள் அந்த குற்றவாளிகள் முகத்தை மூடிக்கொண்டு சிலுவையை பார்க்கலாம். And we can also see when certain judgments or verdicts are given, the criminals, they will cover their face and அந்த go. ஆக்கினை போல தாங்கிக் கொள்ள முடியாது. They will not be able to bear that condemnations. ஆவியானவர் ஆக்கினைக்குள்ளாக திருப்பவர் அல்ல. And the Holy Spirit will not lead us into condemnation. நம்மை வளர செய்யும்படியாக கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். But he is a God who will convict us to grow. இன்றைக்கும் நாம் அந்த குற்ற உணர்ச்சியில் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we still living inside that guilt and shame? இயேசுவண்டை வாருங்கள். But come to Jesus. ஆக்கினை தீர்ப்பில்லாத ஒரு பெரிய மண்டலத்துக்குள்ளே நுழைய கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will step into the no condemnation zone. Lord, என்னை கண்டித்து உணர்த்தி பரிசுத்தப்படுத்தும் ஐயா. Lord, you convict and correct me and make me holy. இந்த அனுபவம் தினமும் அவசியம். We need to have this experience daily. அது இந்த தவறுகளை சிலவேளை நாம் செய்யும் பொழுதே கர்த்தர் பேசுவார். And when we commit certain mistakes, immediately he'll speak with us. மகனே இதை செய்யாதே. My son, do not do this. இந்த சத்தத்தை கேட்கிறோமா? Are we hearing this sound? கொஞ்சம் கேட்டு பாருங்க பார்க்கலாம். இந்த சத்தம் நமக்கு கேக்குதா? And are we able to hear this voice? கேட்டா சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். And if you hear, you should be happy because the Spirit of God is inside of அவர் us. துக்கப்பட்டு நம்ம விட்டு சென்று விடாமல் நமக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே அவர் துதிக்க வேண்டும். And we need to praise him because he should not leave us being saddened, but he should dwell along with us. மூன்றாவதாக ஒன்றை செய்கிறார். And thirdly, he does one thing. வாசிங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from John chapter 4 and verse 24. God is spirit, and those who worship him must worship in spirit and truth. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதிப்பதற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். And he is a God who gives freedom to worship and serve. பாருங்கள், நாம் வீட்டில் ஆராதிக்கிறோம். And we are worshiping at home. அப்போ ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய சமூகம் இறங்கி வருகிறது. And when we worship, the presence of God comes down. ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். The Spirit of God is always with us. எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவள் மத்தியிலே இருப்பேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார். And Jesus says, when 2 or 3 are gathered in my name, I am there in their midst. ஆகவே நீங்கள் வீட்டிலே குடும்பமாக 2 பேர் கணவன் மனைவி கூடுகிறீர்களோ அல்லது ஆலயத்தை கூடுகிறீர்களோ, அந்த வேளையிலே ஆவியானவரே வாரும் என்று சொல்வது இறையியல் படி தவறு. Therefore, theologically speaking, whether at home as husband and wife or 2 or 3 people in the church, it is not right for you to say, Holy Spirit, come down. அவர் ஏற்கனவே நமக்குள்ளே தான் இருக்கிறார். He is already along with us. ஆனால் நாம் ஒருமித்து கூடும் பொழுது அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see Jesus says, when they are gathered together in my name, I will be there in the midst. பாருங்கள், ஆராதிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் ஒரு விடுதலை சுதந்திரத்தை கொடுக்கிறாரா? And he gives us freedom to worship and serve him. பாருங்கள், ஆராதனை வேத சத்தியத்திற்கும் கிறிஸ்துவின் உண்மைக்கும் ஏற்ப ஒத்து போக வேண்டும் என்பார்களே. And we see worship must align with the truth of the scripture and the reality of Christ. இந்த நாட்களிலே अनेक விதமான ஆராதனை எழுதி கொண்டிருக்கிறது. In these days, many different kinds of worships are going on. அவங்களை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஆராதனை வேதத்தின் சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். And how is that you need to check? You need to check whether this worship is aligned with the scripture that is recorded. சிலர் சொல்லுவார்கள் ஆவியை நடத்துகிறார் என்று சொல்லுவார்கள். Some people used to say the Spirit of God is leading us. வேதத்திற்கு முரணான காரியத்திற்கு கூடாக ஒருபோதும் ஆவியை நடத்தவே மாட்டார். வேதத்திற்குள்ளாகத்தான் நம்ம நடத்துவார் என்பார்களே. The Spirit of God will never lead or guide you against the scriptures, but he will lead you only what is recorded in the scripture. ஆகவே வேதாகம சத்தியத்திற்கும் அவிதமாக கிறிஸ்துவின் உண்மைக்கும் ஏற்ப அந்த ஆராதனை காணப்படுதா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். And you need to know whether this worship is aligned to the truth of the scripture and the reality of Christ. ஒவ்வொரு பாடல்களிலும் இயேசு என்ற பெயர் வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். And I desire that each and every song there should be the name of Jesus. ஒவ்வொரு ஆராதனைகளிலும் இயேசு இயேசு என்ற பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். In each and every worship and service we have to confess and proclaim the name of Jesus. அவர் என்று சொல்லி உச்சரிப்பது அது பிரயோஜனம் அல்ல. There's no point in saying he.
பாருங்க, இயேசு என்ற பெயர் வரணும். But the name of Jesus, it should be there. இந்த நாமத்திலே தான் ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. Because there's a great deliverance in that name. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது ஹalleluya, ஒரு பரிபூர்ண விடுதலை நாம் காணலாம் அன்பானவர்களே. When we say Jesus Christ, we can see a great deliverance. ஆவியானவர் வரும் பொழுது முக்கியமாக இயேசுவை பிரதிபலிக்கிறவராக வருவார் அன்பானவர்களே. When the Spirit of God comes, he will only reveal out Jesus அவர் over எப்பொழுதும் there. இயேசுவை உயர்த்திக்கொண்டு காணப்படுவார். He's always lifting up Jesus over there. ஆராதனையிலே இயேசுவை உயர்த்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will always exalt the name of நம்முடைய Jesus. வீடுகளில் ஆராதனை செய்கிறோமா, இயேசு உயர்த்தப்படுவாராக. And when we are worshiping him at home, may the name of Jesus be lifted up. யோவான் 14:6 பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவன் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்கிறதை பார்க்கலாம். And in John chapter 14 and verse 6 we see Jesus answered, I am the way and the truth and the life. No one comes. ஆவியானவர் இயேசுவை உயர்த்துகிறார். And the Spirit of God exalts இயேசு Jesus. பிதாவானை உயர்த்துகிறார். And Jesus, he exalts and lifts his உண்மையாகவே Father. நம்முடைய ஆராதனைகள் சத்தியத்தாலும் ஆவியால் நிறைந்து காணப்படுகிறது கிருபை செய்வாராக. And truly speaking, may the Lord be gracious that our worship will be aligned to the Spirit of God. நான்காவதாக பார்க்கிறோம், And fourthly, 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்கள். let us read from 2 Corinthians chapter 3 and verse 18. But we all with unveiled face are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பரிசுத்தாவினுடைய வல்லமை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating upon the power of the Holy Spirit. பாருங்கள், அவருடைய அந்த வல்லமை பாருங்கள் நம்மை மறுமடைவதற்கான சுதந்திரம் என்று பார்க்கிறோம். And freedom to be transformed. இந்த வசனத்திலே பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார். And Paul says a word in this verse. மறுவப்படுகிறோம் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா? The word transformed. இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே மெட்டா மார்போ என்ற வார்த்தையிலும் வந்ததாக காணப்படுகிறது. And this word has got the origination from Greek word which is metamorpho. அந்த காரியத்தில் வந்ததாக காணப்படுகிறது. It is originating from that. இந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தம் என்னவென்றால், And what is the deeper meaning of that? இது உள்ளான ஒரு மாற்றத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. It is a word which implies deep inner change. பாருங்க, மறுரூபம் என்று சொல்லும் பொழுது When we talk about transformation, வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய Dress எல்லாம் மாறுறது அது பெரிய முக்கியம் அல்ல. it is not so important about the dress being changed. முக்கியம் என்ன தெரியுமா? உள்ளான மாற்றம். சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளான மாற்றம். What's important is the inner change. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது And when the power of the Holy Spirit comes down, உள்ளான நிலையிலே ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம் அன்பானவர்களே. and we can see a great change in the inner man. இது நடத்தையில் மாற்றம் மட்டுமல்ல, இருதய நிலையிலே ஒரு மாற்றம் என்று பார்க்கிறோம். அது உள்ளான மாற்றமாகும். உள்ளான மாற்றம் ஏற்படும் பொழுது சர்வமும் எல்லாமும் மாறும் அன்பானவர்களே. And we see this is not just a behavior modification but heart level transformation. When there is an inner change, everything changes. உண்மையாகவே ஆவியானவர் நம்மில் இருந்தால், And truly speaking, if the Spirit of God is upon God, நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கும் என்றால், and if our bodies are the temple of God, உள்ளான நிலையிலே நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை மறுரூபத்தை வெளிப்படுத்துவதாக நீங்கள் நானும் காணப்படுவோம். definitely you and I will be a person revealing out a change and transformation in the inner man. இதை வைத்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். You can even know this by this. என்னுடைய சரீரம் உண்மையான ஆலயமா இருக்கிறதா, பேருக்கு இருக்கிறதா? You'll be able to understand whether my body is truly a temple of God or just as a namesake. ஒரு உள்ளான மாற்றம் அவசியம் அன்பானவர்களே. You need to have a transformation or change in the inner self. நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய லைஃப் ஸ்டைல் அது எப்படி காணப்படுகிறது? How was our lifestyle? மேம்படுத்துகிறதா? Is it glorifying God? ஓ ஹalleluya, பரிசுத்தாவினுடைய தன்மைகள் வெளிப்படுத்துகிறதா காணப்படுகிறதா? Is it revealing out the nature of the Holy Spirit? இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா காணப்படுகிறதா? Is it revealing out the nature of Jesus Christ? அல்லது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அப்படியே காணப்படுகிறதா? Or is it just the way like as we were before the baptism? உண்மையாகவே பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஜீவியத்திலே மறுரூபத்தின் கிரியைகளை செய்தல்வாராக. And may the Holy Spirit activate changes of transformation in our life.
சபைக்கு வந்தா மட்டும் போதாது, இங்க வந்து ஆவியிலிருந்து அந்நிய பாஷை பேசினா மட்டும் போதாது. It's not enough if you come to church or just be filled with the Holy Spirit only inside the church. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே மறுரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். We need to reveal that transformation in our daily life. மூன்றாவதாக கடைசியாக கொண்டு பார்க்க போகிறோம். And thirdly and finally, we're going to meditate one thing. ஆவியானுடைய கிரியின் விளைவை குறித்து பார்க்க போகிறோம். We are going to look into meditate the results of the Spirit's work. நிச்சயம் அவர் மறுபடுத்துவார் என்றால் அதில் ஒரு மாற்றத்தின் கிரியை இருக்கும். If he brings about change or transformation, then there will be changes. அந்த மாற்றத்தின் கிரியை நமக்குள் இருக்கிறதான்னு பரிசோதிக்க போகிறோம். And we are going to examine if there are works of that change. வாசிங்கள் கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். Let us read from Galatians chapter 5 verse 1. Stand fast, therefore, in the liberty by which Christ has made us free. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆனபடினாலே மறுமடைந்த நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தை பாதுகாக்க அருமையான ஒரு வழியை சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see Paul says a beautiful verse over here how we need to protect our life continuously. Therefore stand fast, therefore the liberty where Christ hath made us free, and be not entangled again with the yoke of bondage. தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை அவிதமாக ஒருவேளை அவர் விட்டு சென்றிருப்போம் என்றால் நம்மை குணப்படுத்தி நம்மை பழைய நிலைக்கு திரும்ப செய்து நாம் பல காரியங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது இவனை காணப்படுகிறார். And he's a God if in case we have gone away, he's the one who heals, restores and empowers us. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஏற்ற இறக்கமாக சென்று கொண்டிருக்கிறதா? And is there the ups and downs in our life? இன்றைக்கு ஆவியிலே 2 படி ஏறினா நாளைக்கு 3 படி இருக்கிறேன். Today if I grow to 2 levels up in the spirit, and again next day I'm going down. இந்த போராட்டம் எல்லா விசுவாசிகளும் இருக்கும். And every believer will have this struggle. இங்க சபைக்கு வந்து உற்சாகமா செய்தியில கேட்டு இன்னைக்கு நல்லா ஜீவிக்க போறேன் தீர்மானம் செய்யும் போது அன்னைக்கு தான் ஒருத்தன் வேணுனே வந்து நம்மளை தூண்டுவான் கோபப்படுவதற்கு. And when we come to church and we are very much encouraged by the word, and when we decide to do something good, only that day there will be a temptation. ஆனா அந்த வேளையிலே நம்முடைய சிறியமாகிய ஆலயத்திலே குடியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பேசி நம்மை தொடர்ந்து நடக்க செய்வதாக காணப்படுகிறார். But the Spirit of God who is inside of us, he is the one who will continue to speak with us and guide us. ஆவியானவர் வரவேற்கப்படும் இடத்திலே அவர் குடியிருக்கிற இடத்திலே எழுப்புதல் வருகிறது என்று பார்க்கிறோம். And where the Spirit is welcomed, revival comes. பிசாசு என்னதான் முயற்சி செய்து நம்மை சங்கிலியால் கட்ட முயற்சி செய்தாலும் அது ஒருபோதும் பலனளிக்காது அன்பானவரே. No matter however Satan tries to chain and bound us, it will never end up there. நம்முடைய இருதயங்கள் அது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. Our hearts are renewed each and every day. உண்மையாகவே அந்த புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் நிறைவாய் தருவாராக. And truly speaking, may the Lord give us that experience of being renewed. ஆவியானுடைய கிரியின் விளைவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். And we are looking into the result of the Spirit's work. என்னென்ன கிரிகளை செய்கிறார் தெரியுமா? And what all works is he doing? வாசிங்கள் ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். Let us read from Isaiah chapter 61 and verse 1. The Spirit of the Lord God is upon me to proclaim liberty to the captives. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். பாருங்கள் அவ்விதமாக தொடர்ந்து காணப்படுகிறது. அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது இவ்விதமான கிரியைகள் நம்மில் தொடர்ந்து காணப்பட கிருபை செய்வாராக. And when the Spirit of God is upon us, all these words will continue to go along with us. நம்முடைய ஜீவியத்திலே தினமும் அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்க வேண்டும். In our life each and every day that worship should continue and go on. நம்முடைய குடும்பங்களிலே பலிபீடம் காணப்பட வேண்டும். There should be altar in our family. தேவனுக்கு நாம் செலுத்துகிற அந்த ஆராதனை காணப்பட வேண்டும். And the worship of God should be also there. அந்த ஆராதனை தேவ பிரசன்னத்தையும் வல்லமையும் வரவழைக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. And that worship, it invites the presence and power of God. இங்கு வரும்போது இந்த இடத்திலே ஆராதனைகள் வல்லமை நடைபெறுவது முக்கியமல்ல. It's not just important when you come in over here and be filled with the Spirit. நம்முடைய வீடுகளிலே இந்த பலிபீடத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. And it is important that we need to build this altar in our family at home. எங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்
16ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே அழகாக And சொல்லப்பட்டிருக்கிறது. it's so beautifully given when you read from Acts of Apostles chapter 16 verses 25 and 26. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Paul and Silas, they were bound in the prison. அந்த கட்டப்பட்ட வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். And when they were bound, they started to worship the God, Spirit of God. அந்த இந்த வேளையிலே ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு விதமான சூழ்நிலை காணப்படுகிறதோ அந்த நேரம்தான் தேவனை ஆராதிக்கிற ஒரு நிலை காணப்பட வேண்டும். And whenever you are bound, when you are not with freedom, that is the time you need to worship God. அப்பொழுது ஆராதிக்க தொடங்கின பொழுது நடந்த கிரிகள் என்ன தெரியுமா? And what is the result of when they started worshiping God? பாருங்கள், பூமி மிகவும் அசைந்ததுன்னு பார்க்கிறோம். And we see the earth shook well. இதுதான் பரிசுத்த ஆவியுடைய கிரியை என்று பார்க்கிறோம். And we see this is the work of the Holy Spirit. பாருங்கள், இந்த இடத்துல உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. Immediately the doors were opened. பாருங்க, சாவி இல்லாம கதவு திறந்ததா சரித்திரமே இல்ல. And there is no history or evidence that doors are opened without பாருங்க, keys. கதவுகள் திறவுகோல் இல்லாமல் திறக்கப்பட்டது. And doors were opened without keys. இன்னும் நம்முடைய ஜீவிதத்திலே அநேகம் கதவுகள் திறக்கப்படவில்லையா? And doors, if they are not open in your life, இந்த வேளையிலே தேவனை வீட்டிலே நாம் ஆராதிப்பை தீர்மானிக்கலாம். let us make a decision that we will worship God at home. ஆண்டவரே, உம்மை உண்மையோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே. Lord, I will faithfully worship you, என் Lord. வாழ்க்கையில் இன்னும் திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படுவதாக. Doors which are still not open, let it be open. தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? This is what the Lord says. அநேக மூடப்பட்ட கதவுகள் திறக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see and experience many closed doors are being opened. ஆவியுடைய வல்லமை அது செய்ய போகிறது. And the power of the Spirit of God is going to do this. சங்கிலிகள் பலனில்லாமல் அற்று விழுகிறதை பார்க்கலாம். And we also saw chains fell down without any force. இந்த இடத்துல சிறைச்சாலை எவ்வளவு கடினமான சங்கிலிகள் இருந்திருக்கலாம். And in the prison there could be all the heavy chains. எவ்விதமான கட்டுகளாக இருந்தாலும் ஆவியானுக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். No matter whatever kind of bondage it might be, before the Spirit of God it is nothing. இந்த வேளையில் நீங்கள் இயேசு விசுவாசித்து அவர் உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை வந்து இறங்கும், கட்டுகள் முறியும் என்று சொல்கிற இயேசுவின் And I நாமத்தினாலே. tell you in Jesus' name, if you truly worship God, and all the bondages will be broken. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருப்பார்னு விசுவாசிக்கிறேன். And I believe God would have given you a great revelation about the Spirit of பரிசுத்த God. ஆவியானவரே கர்த்தர். The Spirit of Lord is Lord. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். And that Holy Spirit is a God who dwells inside of us. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பரிசுத்தம் மற்றும் விடுதலையை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. And the power of God brings in His presence purity and freedom. அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கும் பொழுது, அவர் கிரியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஜீவனையும் விடுதலையும் மறுபத்தியும் கொண்டு வருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And we need to believe when we welcome the Spirit, He brings life, liberty and transformation. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற ஒரு பெரிய ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. And say amen if you believe you are the temple of God. அந்த ஆவியானவர் வசிக்கிறபடினாலே நான் அனுதினமும் மறுரூபம் அடைவேன் என்று விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. And say amen if you believe because He is dwelling in us, each and every day I am பழைய transformed. சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். Old nature should have changed. எல்லா புதிய சுபாவங்கள் இயேசுவின் சுபாவமாக நம்முடைய வாழ்க்கையை மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious that all our nature will be like the nature of Jesus. நேசிக்கிற நல்ல பிதாவே, A loving heavenly Father, கர்த்தர் ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம் ஐயா. Lord, we read where the Holy Spirit is, there is liberty. உம்முடைய சமூகம் மோசமாயிருக்கிற சரீரங்களை மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. Lord, we praise and thank you because you have changed our bodies as a place where your presence நாங்களே dwells. ஆலயம்னு சொன்ன கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. Lord, we thank you because you are the temple of God. ஆவியானுடைய வல்லமை எங்களை தங்கியிருந்து உள்ளான நிலையிலே மாற்றமடைய கிருபை செய்வீராக. Lord, be gracious that the power of Spirit will be with us and it will bring about changes in the inner man. பேரளவுக்கு அல்ல ஆண்டவரே, Not at the name level, Father, உள்ளான நிலையிலே ஒரு மாற்றம். but a change in the inner self. அப்பா, நீர் கொடுக்கிற வல்லமை நிமித்தமாக வருகிற விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will be able to receive that freedom through that power of the Spirit. ஆண்டவரே, எங்களோடு தங்கி இருந்த ஆண்டவரே, விடுதலை கொடுத்து உம்முடைய கிரியை விளைவை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Lord, you be gracious that you dwell along with us and also enable us to receive the results of that work. உம்முடைய சமூகம், பிரசன்னம், உம்முடைய வல்லமையை நிரூபாயப்பட்டு கிருபை செய்வீராக. Lord, be gracious that we'll be able to receive your presence, your anointing and fullness. இப்பொழுது பரிசுத்தாவின் இருப்பதனுடைய அந்த கிரியை விளைவை தொடர்ந்து அனுபவிக்க கிருபை செய்வீராக. Lord, enable us to continuously see the result of the Spirit's work in our life. பரிசுத்தாவின் கூட இருப்பீராக. Holy Spirit, you be along with us. இந்த நாள் முழுதும் அல்ல, இந்த மாதம் முழுதும் அல்ல, இந்த வருடம் முழுதும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும்
உம்முடைய பிரசன்னம் கிரியைகள் நிறைப்பதாக வல்லமை காணப்படுவதாக. Lord, let your presence and your power continue to be with us, not only to this day or week or month, but all through our life. எங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். Lord, we surrender our lives into your hands. மாம்சத்திலே அல்ல ஆண்டவரே, Not in our fleshy nature, Lord. ஆவிக்குள்ளே நடத்தப்பட கிருபை செய்வீராக. Lord, be gracious that we will be led in the Spirit. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்மைக்கும் எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து உம்முடைய வல்லமையை நிறைவாய் பெற்று நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்களிலே விடுதலையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உம்முடைய வல்லமை ஆளுகையை பெற்று நாங்கள் வீணெடுக்கப்பட கிருபை செய்வீராக. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள மேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வாசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திர